Good morning, students. The next one is digestion of food and role of digestive enzymes. உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு. Role. The process of digestion converts the solid food into absorbable and assimilable forms. This is accomplished by mechanical and chemical process. செரித்தலின் போது திட உணவுப் பொருட்கள் உட்கிரகித்தலுக்கு ஏற்ப மற்றும் தன்மயமாதலுக்கு ஏற்ற நிலைக்கு மாற்றப்படுகின்றது. இச்செயல் பகுத்தல் மற்றும் வேதி செயல்களால் நடைபெறுகின்றது. இந்த அக்காம்ப்ளிஷ் பை மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். இந்த செயலானது பகுத்தல் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் மற்றும் வேதி செயல்களால் நடைபெறுகின்றன. சாலிடாக இருக்கக்கூடிய அந்த திட உணவுப் பொருட்கள் வந்து கிரகிதலுக்கு ஏற்பவும் தன்மயமாதலுக்கு ஏற்பவும் மாற்றப்படுகின்றது. The digestion in the buccal cavity. வாய்க்குழி. Buccal cavity means வாய்க்குழி. வாய்க்குழியில் உணவு செரித்தல் digestions. The smell, sight and taste as well as the mechanical stimulation of food in the mouth triggers a reflex action which results in the secretion of saliva. உணவின் மீதான பார்வை, அதனுடைய மனம், ஸ்மெல், சுவை மற்றும் வாய்க்குழியில் உணவுப் பொருள் ஏற்படுத்தும் தொடு தூண்டுதல் ஆகியவற்றால் தூண்டப்பெற்ற அனிச்சை செயல் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகின்றது. இந்த உணவை பார்க்கும்போதோ அதை ஸ்மெல் பண்ணும்போதோ அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போதோ நம்மளுடைய வாய்க்குழியில் அல்லது படும்போதோ அவற்றால் தூண்டப்பெற்ற அனிச்சை செயல் மூலமாக நம்மளை வாய்க்குழியில் உமிழ்நீர் உற்பத்தி செய்யப்படுகின்றது. The mechanical digestion starts in the mouth by grinding and chewing of food. முதல் நிலை செரிமானம் வாய்க்குழியில் நடைபெறுது. அங்கே என்ன நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா, the digestion starts in mouth by grinding and chewing of food. உணவை வந்து என்னது சிறிய துண்டுகளாக உடைத்தல் மற்றும் அரைத்தல் போன்ற இந்த முதல்நிலை செரிமான நிகழ்வானது இந்த வாய்க்குழியில் நடைபெறுது. The saliva contains water, electrolytes Na+, K+, Cl-, HCO3-. Salivary amylase, ptyalin, antibacterial agents, lysozyme and a lubricating agent mucus. It is called mastications. அந்த மெக்கானிக்கல் டைஜஷன்ஸ் அந்த முதல்நிலை செரிமானம் நிகழ்வானது என்னது உடைத்தல் அரைத்தல் நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வுக்கு பெறுது என்னது மாஸ்டிகேஷன்ஸ், மெல்லுதல் என்று பெயர். வாட் இஸ் மாஸ்டிகேஷன் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். த மெக்கானிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட் இன் த மவுத் பை கிரைண்டிங் அண்ட் சூவிங் ஆஃப் ஃபுட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் த மாஸ்டிகேஷன்ஸ். இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சலைவா, இந்த உமிழ்நீரில் பார்த்திங்கன்னா நீர் இருக்குது, சோடியம் Na+ இருக்குது, K+ இருக்குது, பொட்டாசியம், Cl- இருக்குது, HCO3- போன்ற மின் பகுப்பொருட்களும் டைலின் என்னும் உமிழ்நீர் அமைலேஸ் மற்றும் பாக்டீரிய எதிர்ப்பு பொருளான லைசோசைம் மற்றும் உயவு பொருளான கோலை மியூக்கஸ் போன்றவை காணப்படுகின்றன. அதில் பார்த்துக்கங்க, இந்த சலைவரி அமைலேஸ் டைலின் இருக்குது. ஆன்டிபாக்டீரியல், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது பாக்டீரியா போன்ற ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் உள்ளுக்கு என்ட்ராச்சுன்னா அதை கில் பண்ணக்கூடிய இந்த ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் வந்து என்னது லைசோசைம். லைசோசோம்ன்றது வேறு, இது லைசோசைம். இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். பாக்டீரியா ஏதாவது உள்ளுக்கு நுழைச்சுன்னா அதை கில் பண்ணக்கூடியது. அண்ட் லூப்ரிகேட்டிங், உயவு பொருளை வந்து என்னது மியூக்கஸ், கிளைகோப்ரோட்டீன், இது எல்லாமே அங்கே காணப்படுது. The mucus in saliva prepares the food for swallowing by moistening, softening, lubricating and adhering the masticated food into a bolus. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து அந்த உணவை வந்து ஈரப்படுத்தி மென்மையாக்கி குழைந்த நிலைக்கு மாற்றி உயவு தன்மையை ஏற்றி எளிதில் விழுங்குவதற்கு ஏற்ப தன்மைக்கு உணவை உமிழ்நீர் மாற்றுகின்றது. இந்த உணவை வந்து எப்படி மாற்றுது, நல்லா விழுங்குவதற்கு ஏற்ற தன்மையாக மாற்றக்கூடியது அந்த உமிழ்நீர்.